இந்த டிஸ்பென்சரிக்குள்ளார, ஒரு கிளினிக்குள்ளார, ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளார இருந்த இந்த ப்ரொஃபஷனை ஒரு வைட் ஸ்பெக்ட்ரம்க்கு கொண்டு போன சில நர்சஸ் இருக்காங்க. நம்ம நர்ஸ்னோனே சொல்லிட்டு நமக்கு உலக புகழ்பெற்ற நர்சஸ்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வர்றது யாரு? நைட்டிங்கேல் தான். கைவிலக்கேந்திய அந்த காரிகையா அவங்க தான் ஞாபகம் வருவாங்க. அவங்க மட்டும் ஞாபகம் வராங்க? அவ்வளோ நர்சஸ் அந்த காலத்துல இருந்திருப்பாங்க. ஏன் அவங்க மட்டும் ஞாபகம் வராங்கன்னா, அந்த காலத்துல ஒரு போர் நடக்குது, ஒரு சண்டை நடக்கிறப்ப அதுல ஒருத்தர் அடிபடுறான், அவன் சாகுறான்னா அது அவனோட ஃபேட். அவனுக்கு வேற வழி இல்லை, அவன் அப்படிதான் சாவான். அவன் அந்த போர்ல அவன் சாகுறதுக்குன்னே பிறந்திருக்கான்னு இருந்த காலகட்டங்களில் ஒரு பார்பேரிக்கான ஒரு மென்டாலிட்டி இருந்த காலத்துல இந்த அம்மா இதை ஹாஸ்பிட்டலுக்குள்ளார கொண்டு வந்துதான் இவங்களை ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாம ஃபீல்டுக்கு போய் அவங்கள சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருந்த அதிகாரிகள்டையும் அங்க இருந்த மிலிட்டரி ஆபீசர்ஸ்டையும் போராடி அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு அவங்களுடைய சுகாதாரமான ஒரு சூழ்நிலை இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தவங்க ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். எப்பயுமே இந்த மாரி ஒரு துறையில ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இருக்காருன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் உயிரை கொடுத்து சர்வீஸ் பண்ற எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, நிறைய நர்சஸ் அப்படி இருந்தாங்க. ஆனாலும் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் மட்டும்தான். உண்மைதான், அவங்களுடைய சர்வீஸ் பெரிய விஷயம் தான். அவங்க தான் ஒரு 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 குறுகிய வட்டத்தில் இருந்த இந்த சர்வீஸை ஒரு பெரிய வட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க. இந்த சர்வீஸ் எல்லா இடத்துலையும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்தது ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் தான். அது இல்லாம சில நர்சஸ் இருந்தாங்க அந்த காலத்திலே ஃபேமஸா, கிளாரா பர்டன், மேரி பெக்கிங்ரிட்ஜ், அதுக்கப்புறம் மேரி மெஹனி, அந்த மாதிரி நிறைய நர்சஸ் அப்பயே இருந்திருக்காங்க. இயற்கை பேரிடர் காலங்களில் இந்த நர்சஸோட சேவைகள் அவ்வளோ முக்கியமானது. இவங்க ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலால தான் அந்த மாதிரியான ஒரு ஓப்பன் பிளேஸ்ல போயிட்டு நம்ம சர்வீஸ் பண்ண முடியும், சிகிச்சை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தினது அவங்க தான். அதனால தான் அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த பெருந்தொற்று காலத்துல இந்த நர்சஸோட சர்வீஸ் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. நாங்களும் அது கூட இருந்து பார்த்துக்கோம். நாங்களாம் எங்கேயோ தூரத்துல நின்றுக்கிட்டு யாரையும் அந்த தொற்றுக்குள்ளார போகாம நாங்க தடுத்தமே ஒழிய, தொற்று வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல எந்நேரமும் சிகிச்சையில் இருக்கிறப்ப 24 மணி நேரமும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த தொற்றுக்குள்ளேயே அவங்க வாழ்ந்தாங்க. ஒரு சிங்கத்தை போய் அந்த புகையிலேயே போராடுற ஒரு வீரன் இருக்காங்களே, அவனுக்கு நிகரானது அவங்களுடைய சர்வீசஸ் தான். எப்போதுமே அவங்க கூட தான் இருக்கும். டாக்டர் கூட வருவாரு, பார்த்துட்டு எப்படி இருக்காருன்னு கேட்டுட்டு எட்ட போயிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேலை தான் அவங்களுக்கு. பட் எப்போதுமே அந்த இடத்துலயே இருந்த நர்சஸை பத்தி நினைச்சு பாருங்க. எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க, எவ்வளவு பேர் தங்களோட இன்னுயிரை தியாகம் பண்ணியிருக்காங்கன்னு நினைச்சு பாருங்க. அவ்வளோ மகத்தான சர்வீஸ் உங்களுடைய சர்வீஸ்.